أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيدوا لك كيدا إن الشيطان للإنسان عدو مبين. அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால் நாங்கள் எனது வாராந்தம் சனிக்கிழமையுடைய இரவன்று நபிமார்களுடைய சம்பவங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் எங்களுக்கு அதிகமான படிப்பினைகளும் சம்பவங்களும் அதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயங்களும் இன்னும் அந்த கேட்கக்கூடிய சம்பவங்களிலிருந்து விடக்கூடிய விடயங்களும் அதிகமாக நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். இன்னைக்கு அது மெயின் சம்பவம் கேட்கிறது, சம்பவம் சொல்றது, நேரத்தை காலத்தை போக்குறது நோக்கம் இல்லை. மாற்றமாக அல்லாஹ்வே சொல்கிறான், நாங்கள் சம்பவங்களை உங்களுக்கு குர்ஆனிலே சொல்லியிருக்கிறோம். குர்ஆன் என்பது வரலாற்று புத்தகம் இல்லை. குர்ஆன் என்பது வழிகாட்டலுக்குரிய ஒரு புத்தகம், வழிகாட்டக்கூடியது. அதனால குர்ஆன்ல அதிகமான வரலாறுகளை பார்க்கலாம். எங்களுக்கு சுருக்கமான தேவையான விடயங்களை மட்டும்தான் எங்களுக்கு என்ன செய்யும், குர்ஆன் சம்பவங்களாக பேசும். பிறந்ததிலிருந்து எல்லாத்தையும் என்ன செய்யாது, பேசாது. மனித வாழ்வுக்கு எவ்வளவு தேவையோ, எது படிப்பினையோ அந்த விடயத்தை மட்டும்தான் குர்ஆன் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் படிப்பினையாக இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள், ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தோம் பொறாமை. உலகத்திலே முதலாவதாக தோன்றியது பொறாமை. இரண்டாவது தோன்றிய பாவம் கொலை. பொறாமையின் கண்ணது. அதே மாதிரி பொறாமை, அந்த பெருமைக்கும் பொறாமைக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு கொலை. அதுக்கு பின்னால் என்னது, அப்படியே சம்பவங்கள் எல்லாத்திலையுமே பார்த்துட்டு வந்தோம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் நபிமார்களை ஏற்காதவர்கள் யார்? பெருமை பிடித்தவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில், ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில் நாங்கள் இப்படி எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டோம். யார் ஈமான் கொள்ளையில யாருக்கிட்ட பெருமை இருந்துச்சதோ அவங்கக்கிட்ட என்ன வரல, ஈமானுடைய பாக்கியம் வரையில. அதனாலதான் பொறாமையும் அதே மாதிரி பெருமையும் யார்ட உள்ளத்துல இருக்குமோ அவங்களுக்கு சொர்க்கம் போறதுக்கு இயலாது. இன்னைக்கு நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு சம்பவம் வரும். அதுல முக்கியமான 3 பாவங்கள் இருக்கு. இந்த 3 பாவமும் மிக முக்கியமான பாவம். அதிகமான பாவங்களுக்கு இந்த 3 பாவமும் தான் மெயின் ஆணிவேர். அந்த 3 பாவம் தான். அதன் காரணமாகத்தான் அந்த அடுத்தடுத்த பாவங்கள் கிளைவிட்டு வளர்கிறது, செல்கிறது. அதில் முதலாவது பொறாமை, இரண்டாவது பெருமை, மூணாவது பேராசை. முதலாவது பெருமை, அதே மாதிரி பொறாமை, அதே மாதிரி பேராசை. இந்த 3 பாவங்களுடைய அடிப்படையில் தான் எல்லா பாவமும் நடக்குது. இந்த 3 பாவம் தான் மெயின் வேர். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்த விஷயங்கள் நாங்கள் கொஞ்சம் மீட்டி பார்த்துக்கொள்ளணும். வெறுமனே எங்கால காதில் கேட்டுட்டு எங்கால காதில் விட்டுட்டு அந்த நேரத்தை கழிச்சிட்டு போறது இல்லை. அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு என்னது, அழகான சம்பவங்களை குர்ஆன்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம், ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம், இந்த மாதிரி 25 நபிமார்களுடைய சம்பவங்களும், அது அல்லாமல் இன்னும் எமன்லவா ஒரு கூட்டம், ஒரு கிராமம். பாப்பா என்னது நல்ல மனிதனாக இருந்தாரு. அதுக்கு பின்னால் பிள்ளை, பாப்பா மரணிக்கிறார். அதுக்கு பின்னால் பிள்ளை நினைச்சிட்டு அந்த காணி போகுது. வளமையா அறுவடை செஞ்சு ஒரு பங்கு ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. பிள்ளைகள் அதை கொடுக்க மறுத்தாங்க. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த தோட்டத்தையே கருக வச்சுட்டான். அதே மாதிரி சப என்ற ஒரு கூட்டம் ஒன்று இருந்துச்சு. சப என்ற ஒரு கூட்டம் ஒன்று இருந்துச்சு. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருந்தான், எல்லா வளங்களையும் கொடுத்திருந்தான். எல்லா விதமான வளங்களையும் கொடுத்திருந்தான். இந்த மாதிரி பல சம்பவம். துல்கர்னை என்ற ஒரு நல்ல ஒரு மனிதர் இருந்தார், அரசர் இருந்தார், அவருக்கு செஞ்சது. இந்த மாதிரி பல கஹ்ஃபாசியருடைய சம்பவம். இந்த மாதிரி எல்லாம் பல சம்பவங்களை குர்ஆன்ல முன்னால் வாழ்ந்தவர்கள் சம்பவங்களுக்கு சொல்கிறான். அதெல்லாம் அஹ்ஸனுல் கஸஸ், மிக அழகான சம்பவங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப அதனால இந்த சம்பவங்கள் சொல்றதனுடைய நோக்கம் என்ன, நாங்க படிப்பினை பெறணும். இப்படிலாம் நடந்திருக்கு, இதுதான் வெற்றி பெறதுக்கான காரணம். எனவே அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். இந்த ஊர்களாக அழிஞ்சு போனாங்க, அப்ப அதை நாங்கள் செஞ்சிடணும், விட்டுட்டோம். நாங்கள் பல சம்பவங்களை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தையும் நாங்கள் பார்க்க போறோம். அந்த அடிப்படையில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 பிள்ளைகள்.
இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 பிள்ளைகள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி ஈஸ் அடுத்த பேர், அடுத்த மகன் பேர் ஈஸ். இந்த 2 பேரும் மீக்கிறான். இந்த 2 பேரும் பிள்ளைகள் யாக்கூப் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அப்ப ஒரு சம்பவம் ஒன்று சொல்லப்படுது, இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளணும். அது ஒரு இட்டு கட்டப்பட்ட ஒரு சம்பவம், நபிமார்களுக்கு பொருந்தாத ஒரு சம்பவம் ஒன்று இருக்கு இந்த இடத்துல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட விஷயத்திலையும் அவங்களோட சகோதரர் ஈஸ், அதே மாதிரி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா 2 மகன்களுக்கு இடையில ஒரு சம்பவம் ஒன்று விட்டு கட்டப்பட்டிருக்குது. அந்த சம்பவம் நாங்கள் காலையில் கேட்டா நாங்கள் என்ன செய்யணும், அதிலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும், பேசக்கூடாது. அதே மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. உதாரணமா இப்ப ரமலானுடைய மாதம் வர இருக்குது, ஒரு செய்தி ஒன்று பரவும். எப்படி ரமலானுடைய மாதம் முதலாவதாக வருகிறது என்று ஒரு செய்தி சொன்னால் அவருக்கு நரகம் ஹராமாக்கப்படுது. இப்படி இதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் இல்லை, அப்படி ஒன்றே இல்லை. அந்த மாதிரி இப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போற ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. இதுவும் இட்டு கட்டப்பட்ட ஒரு சம்பவம். இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. நபிமார்களுடைய விடயத்தில் அது அவனுக்கு பொருத்தம் இல்லை. நபிமார்கள் அல்லாஹு அஅலமு ஹைது யஜஅலு ரிசாலத்தஹு, தான் யார் நபியாக தேர்ந்தெடுக்கணும்ங்கிறது அல்லாஹ்வுக்கு மிக அறிந்தவர், அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால கண்டாக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கல. அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களையும் புனிதமான ஆக்கள், இவங்க இந்த பண்புடைய நல்ல மக்களை தான் தேர்ந்தெடுத்த நபிமார்களா. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தாய் நல்ல இரக்கம், அதே மாதிரி ஈஸ் என்று சொல்லக்கூடிய அவங்களோட இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மிக இரக்கம். இப்படி ஒரு கருத்து. தாய் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமோட இரக்கம், தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஈஸ் என்று சொல்லக்கூடிய மகனோட இரக்கம். இப்ப இந்த நேரத்துல வாப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப வாப்பா சொல்றாரு, எனக்கு என்னது ஒரு மாமிசம் ஒன்று சாப்பிடணும், நீங்க போய் என்ன செய்யுங்க, வேட்டையாடிட்டு வந்து அந்த இறைச்சை பொறிச்சுட்டாங்க. அப்ப ஈஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளை என்ன செஞ்சுட்டு வேட்டையாட போய்த்துட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல தாய் என்ன செஞ்சா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு ஆட்டை அறுத்து அதை பொறிச்சு என்னது நல்ல கொஞ்சம் முடிவுள்ள கோட் ஒரு ஷேட்டை ஒன்று மாதிரி போட்டு, ஏண்டா ஈஸ் அவருக்கு என்னது கொஞ்சம் முடி உடம்புல ஈக்குது. அப்ப அதனால என்ன செய்யறாங்க, ஒரு முடிவுள்ள ஒரு உடுப்பை உடுத்தி ஆட்டரைச்சை பொறிச்சு தனது வாப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்ததுக்கு பின்னால அவர் சாப்பிடுறாரு. சாப்பிட்டதுக்கு பின்னால மகனுக்கு என்ன செய்யறாரு, துவா செய்யறாரு. மகனுக்கு நல்லதுக்காக என்ன செய்யறாரு, துவா செய்யறாரு. அப்ப அதுக்கு பின்னால ஈஸ் வாராரு, வந்து இறைச்ச கொடுக்க போக்கல. அப்ப சொன்னாங்க, இப்ப நீங்க சந்தித்து போனீங்க. அப்ப அந்த துவா பிரத்தியமான துவா யாருக்கு கிடைச்சது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்சது. இந்த மகனுக்கு இல்லாம போகுது. இப்படின்னு ஒரு கதை ஒன்று சம்பவம் ஒன்று இருக்கு. இது எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இது மோசடியே, இது ஒரு மோசடி தானே. சகோதரன் இல்லா டைம்ல அவரை மாதிரி உடுப்பு அப்படி, இது நபிமாரனுடைய இல்லை. இப்படியான சம்பவங்கள் சாத்தியம் இல்லை. அதாவது மோசடி செய்யக்கூடிய ரத்தார், அதே மாதிரி என்னது இந்த மாதிரியான என்ன சொல்ல, அதுக்கு குளறுபடி, அதே மாதிரி செல்வாங்க, நல்ல பேர் கொஞ்சம் மீக்கிறது இருக்கு. அந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடியவர்கள் நபிமார்கள் இல்லை. அப்ப இந்த சம்பவம் நாங்கள் கேள்விப்பட்ட இது நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, நம்பக்கூடாது. இதை அடுத்தவங்கள்ட்ட கதைக்கவும் கூடாது. இப்படி ஒரு விஷயம் நடந்தது இல்லை, இப்படி ஒரு சந்தேகப்படுது. ஏண்டா பிற்பட்ட காலங்களில் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அதிகமான விஷயங்கள் இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, நபிமார்களுடைய விடயங்கள்ல வித்தியாசமான விஷயங்களை கொண்டு வரதுக்காக வேண்டி, அதே மாதிரி இந்த காலங்களில் சஹாபாக்கள் விடயத்தில் மோசமான விஷயங்களை பேசுறதுக்கு மாதிரி இப்படி அதே மாதிரி எந்த அளவுக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயத்துல கூட என்ன செஞ்சாங்க, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கு. இதெல்லாம் யார் மீனா செஞ்சது, யூதர்கள். இதெல்லாம் யார் செஞ்சது மீனா, யூதர்கள். எந்த அளவுக்குண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதனால ஹதீஸே இருக்குது, யார் நான் சொல்லாததை சொல்வாரோ, நான் சொல்லாததை யார் என் மீது சொல்வாரோ அவருடைய தங்குமிடத்தை அவர் நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும். ஏன் நபிகளுக்கு தெரியும் இஸ்லாத்துக்கு எதிரிகள் இருக்கிறாங்க, அவர்கள் மூலமாக இந்த மாதிரியான நல்லவர்களுடைய அந்தஸ்துக்களை குறைப்பதற்காக இந்த மாதிரியான குளறுபடிகள் செய்யப்படும் என்கிற செய்தி நபிகளுக்கு தெரியும் ஏற்கனவே. அது அந்த அடிப்படையில் இந்த செய்தியும் இந்த மாதிரியான ஒரு செய்தி தான். அப்ப எனவே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மூலம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மூலம் இந்த மாதிரியான செய்தி ஒன்று நடைபெறவில்லை என்கிறத நாங்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு பின்னால தனது உம்மாவுடைய சகோதரன் லாபான் என்று சொல்லக்கூடியவர்
ஹர்ரான்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இவங்க எங்க இருக்கிறாங்க? சிரியால. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாம் எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? சிரியால வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப தனது மாமா உம்மாட சகோதரன் துருக்கியில் இருக்கக்கூடிய ஹர்ரான் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அங்க செல்கிறாங்க. செல்கின்ற நேரத்தில் இப்ப பைத்துல் மக்திஸ் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல நைட் ஆகிடுது. அப்ப அங்கே என்ன செய்யறாங்க? ஒரு கல்லுல தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கிற நேரம் கனவு காண்றாங்க. அல்லாஹ் தன்னோட கதைப்பதாக, சௌபாரிக்கு அலைக்க, நான் உங்களுக்கு பரக்கத்து செய்வேன், வௌக்சிரு ஸுர்ரியத்தக, உங்களோட குடும்பங்கள் நான் என்ன செய்வேன்? பெருக்கி தருவேன், வஅஜஅலு ஹாதிஹில் அர்ல லக வலிஅகிபிக, உங்களுக்கும் உங்களோட பிச்சலங்களுக்கும் இந்த தூங்கக்கூடிய இடத்தை நான் என்ன செய்வேன்? ஆக்கி தருவேன் வாழ்வதற்கு அப்படின்னு கனவு காண்றாங்க. அப்ப கனவு கண்டதுக்கு பின்னால தூங்கி எழும்பின உடனே காலையில அந்த தூங்கின கல்லுல என்ன செய்றாங்க? ஒரு அடையாளத்தை வச்சுட்டு அவங்க தியானத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பைத்துல் மக்திஸ் கட்டப்பட்டிருக்குது, அந்த இடத்துல கனவு கண்டாங்க. அந்த இடத்துல கல்ல, அப்ப அந்த இடம் பைத்துல் மக்திஸ் இல்ல, சும்மா தூங்கின நேரம் அந்த கல்லுல அடையாளத்தை வச்சுட்டு என்ன செய்றாங்க? திரும்ப பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு போறாங்க துருக்கிக்கு. துருக்கியில மாமா கிட்ட கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரம் தனது மாமாவுடைய மகளை திருமணம் முடிச்சு கேட்டாங்க. ராஹில் என்று சொல்லக்கூடிய மகளை மைனிய திருமணம் முடிச்சு கேட்கிறாங்க. அப்ப சொன்னாங்க, சரி நீங்க எனக்கு கொஞ்ச நாள் வேலை செய்யணும், இன்னும் டைம் இருக்கு, நான் உங்களுக்கு முடிச்சு தருவேன். அப்ப அதுக்கு பின்னால அவங்களோட மாமா லாபான் அவங்களுக்கு முடிச்சு கொடுக்குறாங்க. முடிச்சு கொடுத்துட்டு பார்த்தா யாரை முடிச்சு கொடுத்திருக்கிற? ராஹில் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுடைய சகோதரி மூத்த மகளை முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க. மாமாட மூத்த மகள், அவனோட பேர் லியா. இவ்வளவு பேர் அவசியம் இல்லை, லியா என்று சொல்லக்கூடிய திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல கேட்டாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நான் கேட்டது ராஹில, நீங்க எனக்கு முடிச்சு தாரீங்க யார? லியாவை. அப்ப சொன்னாங்க, எங்களை பழக்க வழக்கத்துல இல்ல, பெரிய மகளை முடிச்சு கொடுத்துட்டு தான் சின்ன மகளை முடிச்சு கொடுக்குற பழக்கம், அதனாலதான் அவங்களுக்கு என்ன செஞ்சேன்? லியாவை முடிச்சு தந்தேன். அப்ப சொன்னாங்க, எனக்கு என்னது? ராஹிலும் வேணும் அப்படின்னு. அப்ப சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருங்க, நான் முடிச்சு தாரேன். அப்ப அதுக்கு பின்னால திரும்பவும் என்ன செஞ்சாங்க? ராஹில் என்ற அந்த இரண்டாவது மகளையும் திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. இந்த இடத்துல கவனிக்கணும், சொந்த சகோதர சகோதரி என்ன செய்யலாம்? இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்ப ஏறும் மார்க்கம் என்கிறது, இஸ்லாமிய மார்க்கம் என்கிறது அதுல அடிப்படையான விஷயங்கள் உண்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரங்காட்டியும் அந்த அடிப்படையில் ஒன்றும் இல்லை. என்ன அடிப்படை? அக்கீதால அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன், என்னை தவிர வேறு இறைவன் யாருமே இல்லை, என்னை நீங்கள் வணங்குங்கள் என்கிற அந்த அக்கீதால எந்த விதமான மாற்றமும் இல்லை. எப்பயிலிருந்து? உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகம் முடியும் வரைக்கும். மார்க்க விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்கு. என்னது? 4 வேதம், சுஹுஃபுகள், அதுல சட்ட திட்டங்கள்ல என்ன இருக்கு? மாற்றம் இருக்கு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல நஜீஸ் அசுத்தம் பட்ட அந்த உடுப்பை நாங்க வெட்டி எடுக்கணும். அது எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையில எங்களுடைய இந்த இஸ்லாமிய இந்த ஷரீஅத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுர்கான் வேதத்துல என்ன இல்லை, அந்த அப்படி அவ்வளவு கடினம் இல்லை. நஜீஸ் பட்டா அது மனம் வாட போகிற அளவுக்கு கழுவணும், அவ்வளவுதான், வெட்டிலாம் இருக்க தேவையில்லை. அந்த மாதிரி அப்ப சொந்த சகோதரர் 2 பேரையும் முடிக்கலாம். அப்ப 2 பேரையும் முடிச்சாங்க. அப்ப ராஹிலுக்கு மிச்ச நாள் புள்ள இல்லை. அப்ப லியா அவங்களுக்கு 6 புள்ள பிறக்குது. அதே மாதிரி அந்த 2 மனைவிமார் அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒவ்வொரு அடிமை இருந்தாங்க. லியாக்கு ஒரு அடிமை, ராஹிலுக்கு ஒரு அடிமை. அவங்களோடையும் என்ன செஞ்சாங்க? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலும் இருந்துச்சு. என்னது? எங்களுக்கு ஒரு அடிமை வந்தால் அவங்களோட என்ன செய்யலாம்? மனைவியை பாவிக்கிற மாதிரி எங்களுக்கு பாவிக்கலாம், பிள்ளைகள் இருக்கிற விடயங்கள்ல. அந்த அடிப்படையில அவங்க கொடுக்கப்பட்ட அவங்கள்ட்ட இருந்த அந்த 2 அடிமை பெண்கள் மூலமாகவும் அவங்களுக்கு பிள்ளை பிறக்குது. மொத்தம் 12 பிள்ளைகள். பிற்பட்ட காலத்துலதான் ராஹிலுக்கு 2 பிள்ளை பிறக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் புன்யாமீன் அவரோட சகோதரர் புன்யாமீன் அப்படின்னு 2 பிள்ளை பிறக்குது. யாருக்கு? ராஹிலுக்கு. ராஹில் அவங்க புன்யாமீன் அவங்களை பெற்றெடுத்ததோடையே அந்த பிரசவ வழியிலேயே அவங்க நினைச்சிட்டாங்க, மரணிச்சிடறாங்க. பிரசவ வழியில நினைச்சிடறாங்க, மரணிச்சிடறாங்க. அப்ப லியா மூத்த மனைவிக்கு 6 பிள்ளைகள், அதே மாதிரி அந்த 2 அடிமை 2 பிள்ளைகள் 10, அதே மாதிரி ராஹிலுக்கு 2 புள்ள 12. இது முக்கியம். அந்த அடிமை பெண்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல பெருசா வந்து இல்ல. முதல் மனைவி, 2வது மனைவி இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில பின்னுக்கு சம்பவம் கொண்டு வரும். அப்ப அதுக்கு பின்னால
மிச்ச காலம் இருந்து 20 வருஷம் இருக்கிறாங்க இங்க துருக்கியில. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் துருக்கியில தனது மாமா கிட்ட 20 வருஷம் இருந்து ஆடெல்லாம் மேய்ச்சி அல்லாஹ் தஆலா கனவுல சொன்னானே, நான் உங்களுக்கு என்னது வாழ்ல பரக்கத் செய்ய வேண்டும், அதிகமான ஆடுகள் இருந்து பெரிய அளவுக்கு எல்லாம் பெருகிட்டு, பெரிய பணக்காரர் அளவுக்கு பெரிய செல்வம் கூடிட்டு. அதே மாதிரி பிள்ளைகள் 12 பிள்ளைகள். சரி, அதுக்கு பின்னால் 20 வருஷத்துக்கு பின்னால் என்ன செய்யறாங்க, தனது சொந்த இடத்துக்கு சிரியாவுக்கு வராங்க, ஷாமுக்கு வராங்க. அங்க வந்த நேரத்துல தனது வாப்பா உம்மா இவங்க சந்திச்சதுக்கு பின்னால இவங்க அந்த அடையாளம் வச்சாங்களே, கல்லு அடையாளம் வச்சாங்களே, தூங்கி இருந்த அந்த கல் அடையாளம் வச்சாங்களே, அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடம் தான் இப்ப பைத்துல் மக்திஸ் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம். அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன செய்யறாங்க, இரண்டாவது பள்ளிவாசல். முதலாவது பள்ளிவாசல் எனக்கு தெரியும் காபத்துல்லா, இரண்டாவது பள்ளிவாசல் பைத்துல் மக்திஸ், உலகத்தில் இரண்டாவது பள்ளிவாசல். அதை கட்டுறாங்க. காபத்துல்லாக்கும் இந்த பைத்துல் மக்திஸுக்கும் கட்டப்படுற ரெண்டுக்கும் இடையில எவ்வளவு காலம்? 40 வருஷம் இடைவெளி. முதலாவது கட்டப்படுது காபத்துல்லா, அதுக்கு பின்னால 40 வருஷத்துக்கு பின்னால கட்டுறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மக்திஸை கட்டுறாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த 4 பரம்பரையும் 4 பேரும் நபிமார்கள். யாக்கூப் என்னது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ப யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரன் தான் இரண்டாவது பள்ளிவாசல் என்ன செய்றாங்க, கட்டுறாங்க. அதுக்கு பின்னால பைத்துல் மக்திஸை கட்டியாச்சு. ரெண்டுக்கும் இடைவெளி 40 வருஷம். அப்ப கடைசியாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட 180வது வயசுல, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய 180வது வயசுல என்ன செய்றாங்க, மரணம் அடைகிறாங்க. இஸ்ராயில் என்கிற பேர், இது நாம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேர் இஸ்ராயில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இஸ்ராயில் அவங்களோட பேர். இந்த அந்த பாஷையில அர்த்தம் அல்லாஹ். இல் ஜிப்ரீல் மீகாயில் எல்லாம் மீகே, அந்த ஈல் என்றால் அல்லாஹ்ன்ற அர்த்தம். அப்ப இஸ்ராண்டா அடிமை, அது அர்த்தம் வந்து அப்துல்லா. இஸ்ராயிலுடைய அர்த்தம் அப்துல்லா, அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு பெயர். அப்ப ஈல் என்று அல்லாஹ்க்கு பேர் சொல்லலாமா? இப்ப எங்களுக்கு பயன்படுத்தலாமான்னு கேட்டா பயன்படுத்தலாது. நாங்க அல்லாஹ்னு தான் சொல்றோம். அல்லது ரஹ்மான், ரஹீம், அல்லாஹ் திருநாமங்களுக்கு 99 இந்த மாதிரியான பேர்கள் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக என்ன செய்யப்பட்டாச்சு, பிரத்யேகமா சொல்லி தரப்பட்டாச்சு. இப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு முன்னுக்குள்ளவங்க கூப்பிட்ட பேர்களை வச்சு அல்லாஹ் கூப்பிடுறதுக்கு இயலாது. ஈழ்ந்து அல்லாஹ்க்கு என்ன செய்யலாது, இப்ப சொல்றதுக்கு இயலாது. இப்ப சொந்த நானா பெண்மார்க்கடையில பிரச்சனைகள் வாரதுங்கிறது சகஜம். இப்ப இந்த இடத்துல முதல் மனைவி, இரண்டாவது மனைவி, இவங்களுக்கு பிள்ளைகளுக்கு இடையில சண்டை வாரதுங்கிறது நமக்கு தெரியும். சொந்த நானா தம்பிமாருக்கு இடையிலேயே இப்ப வருது சண்டை. அப்ப அதை விட அதிகமாக யாருக்கு வரும்? பாப்பா 1 உம்மா 2. அப்ப அந்த அவங்களுக்கு இடையில என்ன வரும்? சண்டைகள் வருவது இருக்கு. இப்ப இந்த அடிப்படையில யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது சின்ன மகன்களாகிய கடைசி 2 மகன்களாகிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி புன்யாமீன், இந்த 2 பேருடைய மிக இரக்கம் காட்டினாங்க, மிச்சம் இரக்கம் காட்டினாங்க. ஏனென்றால் சின்ன பிள்ளைகள் மீது இரக்கம் வாரது சகஜம். இப்ப 5 புள்ள இருந்தா அந்த சின்ன பிள்ளை மீது உமா படிச்சவங்க கொஞ்சம் இரக்கம் காட்டுவாங்க. ஏன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இரக்கம் காட்டினாங்க இந்த 2 பேர் மேலே? என்ன காரணம்? அதிலையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது அதிகம். ஏனென்றால் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஒன்னாவது, அன்பு என்கிறது அதுக்கு உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. அன்பு என்கிறது அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. எந்த அளவுக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 11 மணி மாதிரி இருந்தாங்க. ஆனா எல்லாரோடையும் சமனாக நடந்து கொண்டாங்க. என்றாலும் ஆயிஷா நாயகி கொஞ்சம் இறக்கம் கூட. துஆ கேட்டாங்க, என்ன யா அல்லாஹ், நான் என்னால முடிந்த அளவு நான் என்ன செய்றேன், நீதமாக நடந்து கொள்கிறேன். ஆனா உள்ளத்தினுடைய அடிப்படையில் கொடுக்க வேண்டியதை நான் மாற்றம் செய்யல. அவங்களுக்கு 5, அவங்களுக்கு மஞ்சி அதுல நான் மாற்றம் ஒன்றும் செய்யல. இவங்கள்ட்ட ஒரு கிழமை, அவங்கள்ட்ட ஒரு கிழமை, அதுல மாற்றம் செய்யல. ஆனா இந்த உள்ளத்தில் என்ன செய்யுது, இந்த மனைவிமார்கள் இவங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. யாரும் இதை எனக்கு என்னது இயல்பிலேயே என்னது ஏற்படுத்தின ஒன்று. அதுல குற்றம் பிடிச்சிடாத யா அல்லாஹ் அப்படின்னு துஆ கேட்டாங்க. நீ செய்ய சொல்லி இருக்கிறாய், நீதமா நடக்க சொல்லி, அதுல நான் எந்த விதமான மாற்றமும் செய்யல. ஆனா உள்ளத்துல இரக்கம் ஒன்றும் ஒரு இடம் ஒன்று இருக்கு கூடுதலாக அவங்களுக்கு. அந்த விஷயத்துக்கு என்ன குற்றம் பிடிக்கிறாரே அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அப்ப இங்கேயும்
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது இரக்கம் காட்டுறதுக்கான காரணம் என்ன? 10 புள்ளி இருந்தா ஏதோ ஒரு புள்ளியோட 2 புள்ளியோட இரக்கம் ஒன்று கூடுதலா இருக்கும். அது இயல்பில் உள்ளது. இது ஒரு காரணம். அப்படி இல்லாட்டி இரண்டாவது காரணம், இவங்க 2 பேரும் சின்ன ஆக்கள். இவங்க 2 பேரும் கடைசியாவது பிறந்த 2 பேர் லேட்டா பிறந்தாக்கள், சின்ன பிள்ளைகள். அப்ப இவங்க மீது இரக்கம் கூட வருது. ஏன்? தாயும் இல்லை, அவனுக்கு தாய்க்கு ஒரு கைதா அவனுக்கு வளர்ந்தாரு. இவங்களுக்கு ஒன்றுல குறை, 2 வாசப்படி 1 வாசப்படி இல்லை. அப்ப அந்த அதன் காரணமாக என்ன செய்யறாங்க? இரக்கம் காட்டுறாங்க. அப்படி இல்லாட்டி இவங்க என்னது, தந்தையோட மிக நெருக்கமாக தந்தைக்கு பணிவிடை செய்யறாங்க. அதே மாதிரி பின்னால் அவங்களுக்கு ஒரு கனவு சொல்றாங்க. சின்ன வயசுலயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவு தன்னை தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப அதிலே வழங்கிட்டாங்க. இவங்களுக்கு பின்னால் அவங்க நபியாக வரப்போறாங்க. இவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க இருக்கு எதிர்காலத்துல. எனவே அவங்கள கொஞ்சம் என்ன செஞ்சாங்க? ஸ்பெஷலா கொஞ்சம் கவனிச்சாங்க, பார்த்தாங்க. இதெல்லாம் ஆரோக்கியமான காரணங்கள். இதெல்லாம் ஆரோக்கியமான காரணங்கள். ஒரு தாயிடம் கேட்கப்பட்ட, ஒரு பெண்மணியிடம் கேட்கப்பட்டுச்சு, நீங்க யார் எந்த பிள்ளைகளோட இறக்கம் கூட சொன்னாங்க? 3 பிள்ளைகளை சொன்னாங்க. அந்த பெண்மணி 3 பிள்ளைகளை சொன்னாங்க. ஒன்னாவது முஸ்தாஃபிர், பிரயாணி. எந்த பிள்ளைகள்ல எந்த புள்ள வெளியே பிரயாணம் போகுதோ அந்த பிள்ளையோட விஷயத்துல எனக்கு என்ன வரும்? இறக்கம் கொஞ்சம், கவனிப்பு கொஞ்சம் வரும், அக்கறை வரும் கூடுதலா. இப்ப 5 புள்ள 4 புள்ள வீட்டுல இருக்குது, ஒரு புள்ள வெளியே போயிட்டு இருக்குது. இப்ப இந்த தாய்க்கு யாரோட யோசனை வரும்? வெளியே போன புள்ள திரும்பி வரும் வரைக்கும் அந்த பிள்ளையோட யோசனை இருக்கும். வருதா இல்லையா, கால் பண்ணி கேட்கிறது, விசாரிக்கிறது, இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இரண்டாவது நோயாளியான புள்ள, நோயாளியான பிள்ளை. அது என்ன? 5 புள்ளகள்ல 4 புள்ள அது முன்னுக்கோ பின்னுக்கோ இடையில நடுவுலையோ, 5 புள்ளகள்ல ஒரு புள்ள மட்டும் நோயாளியாக இருக்கிறதா எந்த புள்ள மீது இறக்கம் வரும்? நோயாளியான புள்ளை மீது இறக்கம் வரும். அதே மாதிரி அந்த தாயிடம் கேட்கப்பட்டது வேற யாரு? 3வது ஆச்சுனாங்க சின்ன பிள்ளை. அந்த புள்ள கொஞ்சம் பருவ வயது அடைஞ்சு ஆள் கொஞ்சம் அவரோட வேலையை அவராக செய்யும் வரைக்கும். அப்ப அந்த சின்ன பிள்ளை மீது வரும் இறக்கம் ஒன்று வரும். எனவே இந்த இடத்துலையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பின்யாமீன் அவர்களும் சின்ன ஆட்கள். எனவே இவர்களுக்கு இறக்கம் காட்டுறது இதெல்லாம் எல்லாமே ஆரோக்கியமான விடயங்கள். அது இயல்புல நடக்கக்கூடிய. இந்த இடத்துல இப்ப நடக்க போற சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம், என்ன பாவம் சம்பந்தப்பட்டிருக்குதுன்னு கேட்டா பொறாமை. என்ன சம்பந்தப்பட்டிருக்கு? பொறாமை. இப்ப நாங்க ஒன்று நனவுல வச்சுக்கொள்ளணும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அடுத்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான். பெற்றோர் தந்தையுடைய விடயத்தில் அக்கறை செலுத்தக்கூடியவங்க தான். அவங்க எதை வச்சு இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இது பொறாமை வருது, கொஞ்சம் கோபம் வருது? தந்தையுடைய அன்பு எனக்கு கிடைக்க வேண்டும், எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற அந்த ஆவேசத்துல என்ன செய்யுது? பொறாமை வருது. எங்களை 6 பேரையும் ஒரு மாதிரி அவங்க என்னது கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த 2 பேருடைய நீங்க அதீத அக்கறை எடுத்துக்கொள்றீங்க. எங்கள் மீதும் அக்கறை செலுத்துறீங்க, அதை விட கூடுதலா யாருக்கு அக்கறை செலுத்துறீங்க? எங்கள்கிட்ட ஒரு விடுத்தம் தான் கேட்குறீங்க, சாப்பிட்டீங்களா? இவங்கள்ட்ட 2 விடுத்தம் கேட்குறீங்க, அதீத அக்கறை எடுத்துக்கொள்றீங்க 2 பேர் விஷயத்திலேயே. இதுதான் மெயின் காரணம். இந்த பொறாமை என்கிறது எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்குதுன்னு தெரியுமா? இந்த பொறாமைங்கிற பாவம் மிக முக்கியமான பயங்கரமான பாவம். உள்ளத்தில் அது வரக்கூடாது. வந்துச்சுன்னா பல மாதிரியான ரியாக்ஷன் என்ன செய்யும்? உருவாக்கும். பல மாதிரியான ரியாக்ஷன் என்ன செய்யும்? உருவாக்கும். பொறாமை ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிக்குது, அதை கிடைச்சிக்கிறத வச்சு பார்த்து என்ன செய்யும்? எனக்கும் கிடைச்சிக்குது, அவருக்கும் கிடைச்சிக்குது, கிடைச்சி அந்த மனுஷனை பார்த்து எனக்கு என்ன செய்யும்? பொறாமை வரும். இதுவும் பொறாமை தான். அதே மாதிரி எனக்கு கிடைக்கல, அவருக்கு கிடைச்சிக்குது, அப்படி வரப்போக்கில் என்ன இருக்கும்? பொறாமை இருக்கும். எப்படித்தான் இருந்தாலும் பொறாமை கொள்வது கூடாது. ஏன்? அல்லாஹ் தஆலா இவருக்கு எதை கொடுக்கணும் நாடிக்கிறோம் அது அவருக்கு கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு இருக்கிறதோ எனக்கு கிடைக்கும். அதெல்லாம் பொருந்திக்கொள்ளணும். அதெல்லாம் என்ன செய்யணும்? பொருந்திக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். அது நாங்கள் ஈமானுடைய அம்சத்தில் 6வது அம்சம் என்ன? அல்லாஹ்வுடைய கல்லா கதிரை நம்பி இருக்கிறோம். அல்லாஹ் எதை முடிவு செஞ்சானோ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப எனக்கு அதுதான் கிடைக்குது, அது அவருக்கு அதுதான் கிடைக்குது. அப்ப எனவே இதுல நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பொறாமைப்படுறதுக்கு வேலை இல்லை. அல்லாஹ்வே கேட்கிறான் குர்ஆன்ல, அம் யஹ்சுதுன الناس على ما آتاهم الله من فضله. நான் எனது அடியார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியங்கள் அருட்படைகள் மீது எப்படி மக்களுக்கு பொறாமை கொள்ள வேண்டும்? பொறாமை கொள்ள இயலாது. நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. நான் இந்த உலகத்திலேயே இவருக்கு இவ்வளவுதான், இவருக்கு இவ்வளவுதான், அவருக்கு இவ்வளவுதான் நாங்கள் செஞ்சுட்டோம், முடிவு செஞ்சு வச்சுட்டோம். இப்ப நீங்க அதை என்ன செய்யணும்? பொருத்திக் கொள்ளணும். உங்களுக்கு 10,000 தான் கிடைக்குதா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அவருக்கு 20,000 கிடைக்குது, அல்ஹம்துலில்லாஹ். பொறாமை பண்றதுக்கு எந்த அவசியமும் இல்லை.
அது அவருக்கு ஏதோ ஒரு டேலண்ட்டை வச்சு அவர் என்ன செய்யறாரு, அவர் சம்பாதிச்சுக்கிறார். அது எனக்கு தெரியல, அது என்ன குறைபாடு? அப்ப நான் அல்லாஹ்வையோ அடுத்தாக்களையோ என்ன செய்ய முடியாது. பொறாமை கொண்டதுல ஏசுறது எதுவான பிரயோஜனமும் இல்லை. அப்ப இப்படி பொறாமை வந்துட்டு அவர் மனிதன் உள்ளத்துல அதுக்கு உதவியாக யாரிப்பான்? ஷைத்தான் இருப்பான். இன்ன ஷைத்தான் இன்சானி அதுவும் முபீன். மனிதனுக்கு ஷைத்தான் பகிரங்க விரோதி. ஏன்? அங்கே சபதம் எடுத்துட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைச்ச நேரத்திலேயே இப்லீஸ் நினைச்சிட்டான், சபதம் எடுத்துட்டான். லஊவியன்னஹும் அஜ்மைன். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதனால தான் நான் என்ன செஞ்சேன், நான் இருந்த எல்லா அந்தஸ்தையும் இழந்துட்டேன். எனவே இந்த மனிதர்களுடைய அனைவரையும் நான் வழிகெடுப்பேன், அவங்களுக்கு இடையில பிரச்சனையை உண்டு பண்ணுவேன், அவங்களுக்கு இடையில மூட்டி விடுவேன். ஜசீரத்துல் அரப், மக்கா மதீனால சிலை வணங்குறது இப்ப சாத்தியம் இல்லை. மக்கா மதீனால இப்ப சிலை வணங்குறது சாத்தியம் இல்லை. ஆனா என்ன சாத்தியம்? ஷைத்தான் மூட்டி விடுறது அது சாத்தியம் எல்லா காலத்திலையும். எங்கே? அதனாலதான் நாங்க சென்ற நம்ம பார்த்தோம், உள்ளத்தை பக்குவமா வச்சுக்கொள்றது. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசுல கனவு காண்றாங்க. 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் தனக்கு சுஜூது செய்யறதாக கனவு கண்டாங்க. இந்த செய்தியை பாப்பா கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன். அப்ப சொன்னாங்க, ஏண்டா பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் தந்தைக்கு தெரியும், சொன்னாங்க. இந்த கனவை நீங்க யார்கிட்டையும் போய் சொல்ல வேணாம், யாருக்கிட்டையும் உங்களோட சகோதரர்கிட்ட போய் என்ன செய்ய வேணாம், சொல்ல வேணாம். ஏண்டா தெரியும் நான் உங்கள் மீது அதீத அக்கறை செலுத்துறதால அவனோட மனசுல என்னமோ ஒன்று இருக்குது, எனக்கு வழங்குது. அதனால நீங்க என்ன செய்ய வேணாம், இந்த கண்ட கனவை அவங்கள்ட்ட போயிட்டு சொல்ல வேணாம். அவங்க என்ன செய்ய ஒன்று சூழ்ச்சி ஒன்று உங்களுக்கு என்ன செய்ய பார்க்கலாம். ஏன்னா ஷைத்தான் அதுக்கு உதவியாக இருப்பான். இந்த செய்தியை சொன்னதுக்கு பின்னால ஏதோ ஒரு அடிப்படையில இப்ப அது மட்டுமில்ல காரணம், பின்னால நபியாக ஆக போறங்கிறது மட்டுமில்ல காரணம், அந்த தந்தையுடைய அன்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற அந்த ஆவேசத்தின் அடிப்படையில தான் இப்ப என்ன செய்யறாங்க, சகோதரர்கள் எல்லாரும் ஒரு நேரத்தில் டைம்ல என்ன செய்யறாங்க, ஆலோசனை செய்யறாங்க. யூசுஃபை நாங்க என்ன செய்வோம், யூசுஃபும் பின்யாமீனும் எங்களை விட வாப்பா என்ன செய்யறாங்க, கூடுதலான கவனம் செலுத்துறாங்க, நாங்க என்ன செய்வோம். அப்ப அந்த மசூரா நடக்க போக்குல சில பிள்ளைகள் சகோதரர் சொன்னாங்க, யூசுஃபை நாங்க கொண்டுருவோம், வெளியே கொண்டு போயிட்டு கூட்டிட்டு போயிட்டு என்ன செய்வோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொண்டு போட்டுருவோம். அப்படி இல்லாட்டி ஒரு பால் கணத்துல போடுவோம் அப்படின்னு செய்தி வருது, மஷூரா வருது. இப்ப பாருங்க, என்னதான் இருந்தாலும் பாசம்ங்கிறதுக்கு தானே அது இயக்கத்தான் செய்யும். கொல்ல போக்கலையும் ஒரு 2 மணி வந்துட்டு போகும், கொல்ல வேணாம். ஆனா அப்போ மீறி சேத்தன் விளையாடுவான். ஒரு அநியாயம் செய்ய வேணாம் சொன்ன நானா தம்பி, அவங்களுக்கு தெரியாம உங்களுக்கு நாங்க மோசடி செய்ய தேவையில்லை அப்படின்னு ஒரு 2 மணி வந்துட்டு போகும் பாசம். இந்த பாசமும் பொறாமையும் சந்திக்கின்ற டைம்ல எது வெல்லும்? பொறாமை தான் வெல்லும், பாசத்துக்கு கடம் ஈக்காது. அப்ப எல்லா 5-6 சகோதரர்மார் கலைக்கிறாங்க, என்னது இவரை கொண்டு போட்டுருவோம். அதுல ஒரு பெரிய சகோதரர், மூத்த சகோதரர் சொல்றாரு, நோக்கம் என்ன, யூசுஃபா நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் இல்லாமல் ஆக்கணும், கொல்ல தேவையில்லை, அவரை நாங்கள் ஒரு பால் கிணத்துல போடுவோம், இந்த இடத்துல பிரியாண கோச்சி நடமாடுறது, அவங்க வர போக்கில் என்ன செய்யலாம், கூட்டிட்டு எடுத்துட்டு போறது கேளும். அப்ப நாங்க என்ன செய்ய தேவையில்லை, இவரை கொல்ல வேணாம், பாசம் தடுக்குது கொல்றத. சரி சொல்லி போட்டு என்ன செய்யறாங்க, தந்தை கிட்ட வராங்க. தந்தை கிட்ட வந்து சொன்னாங்க, என்னது நாங்க வெளியே போகிறோம் விளையாடுறதுக்கு, யூசுஃபையும் எங்களோட என்ன செய்யுங்க அனுப்பி வைங்க, நாங்க கொஞ்சம் உல்லாசமா இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு கொஞ்சம் ஜோலி பண்ணிட்டு வரோம். அப்பவே சொன்னாங்க, இவர் என்னோட இருக்கிறதா எனக்கு நல்லம், இவரை கொஞ்சம் பிரிஞ்சுக்கிறேன்னு கஷ்டம். சின்ன பிள்ளையே அவங்களோட அரவணைப்பிலே கண்காணிப்பிலே வச்சுக்கிறாங்க. சொல்றாங்க, நீங்க இவரை தூரத்துக்கு கூட்டிட்டு போறது எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை, எனக்கு மனசு வலிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. சொன்னாங்க இல்ல, இன்னும் திரும்ப திரும்ப கேட்டாங்க. சொன்னாங்க சரி, நீங்க கூட்டிட்டு போறது சரி, இவரை நீங்க என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ளணும், இவரை நீங்க என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ளணும். ஏண்டா நீங்க போற இடங்கள்ல ஓநாய் கூட்டங்கள் இருக்குது, அது வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, இவங்கள் மீது கடிச்சிடக்கூடாது, இவங்கள் மீது ஆதிக்கம் செலுத்திடக்கூடாது, நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். சொன்னாங்க, நாங்க பெரிய ஒரு கூட்டமே இருக்கிறோம், 6 பேர் 8 பேர் இருக்கிறோம், எங்களை தாண்டி எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓநாய் தாக்கும், நாங்க அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால அனுப்பி வைக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் சொன்னாங்க வந்து, நாங்க யூசுஃபை கொல்லுவோம் அல்லது பால் கிணத்துல போடுவோம், அதுக்கு பின்னால எங்களோட வாப்பா என்ன செய்வார், எங்கள் மீது கவனம் செலுத்துவாங்க. யூசுப் இல்லையே, அதுக்கு பின்னால யார எங்கள் மீது கவனம் திரும்பிடும். அதுக்கு பின்னால் நாங்கள் என்ன செஞ்சிடுவோம், நல்ல மனிதர்களாக அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சு நல்ல மனிதர்களாக ஆகிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும்,
இப்படி சாத்தியமா? உதாரணமா நல்லா விளங்குது, எனக்கு இப்ப நல்ல பகுத்தறிவு இருக்குது, நான் நல்ல நினைவில் வைக்கிறேன், இது பாவம்னு எனக்கு விளங்குது, இந்த இது பாவம்னு எனக்கு விளங்குது. இப்ப என்ன மனசுல வருது, இந்த பாவத்தை நம்ம செய்வோம், இந்த பாவத்தை நம்ம செய்வோம், செஞ்சு போட்டு அல்லா கிட்ட செய்வோம், தௌபா செய்வோம். இப்படின்னு இங்க நடந்த மாதிரி இங்க எல்லாருக்கும் இப்படி செய்யலுமா? கேட்கறது என்னது விஷயம் விளங்கிச்சா? இப்ப நல்லா விளங்குது எனக்கு, மனிதன் தவறு மறதி எல்லை மீறது, ஆசை எல்லை மீறி வார பாவங்கள் அது ஓகே. இப்ப நான் நினைவோட இருக்கிறேன், இந்த பாவம் எனக்கு நல்லா விளங்குது, இந்த இது பாவம், இதுக்கு நான் செய்யக்கூடாது, இதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடாதுன்னு விளங்குது. இப்ப இந்த டைம்ல நான் என்ன செய்யறேன், அதையும் தாண்டி ஏன் அந்த புத்தியையும் தாண்டி நான் என்ன செய்யறேன், இதை நாம செய்வோம், ஈடுபடுவோம், அவருக்கு உதவியாயிருப்போம், இதை நாம ஈடுபடுவோம், செய்வோம். அதுக்கு பின்னால கொஞ்ச நாள் ஈக்கித்தானே, அதுக்கு பின்னால எல்லாத்துக்கும் நாம நீங்கிடுவோம். இப்படி ஒரு மனிதனுக்கு செயல்பட இயலுமான்னு கேட்டா செயல்பட இயலாது. அப்ப இங்கே சின்ன செல்ல வாரின்னு கேட்டா இங்கே சின்ன நடந்திருக்குது. இன்னைக்கு நாங்க பார்க்கணும், என்ன சொன்னாங்க, நாங்க பின்னால் நல்ல மக்களாக ஆகிடுவோம் சொன்னாங்க தானே. முதலாவது அதுக்கு பின்னால் நான் வாழ்வேனா இருக்க மாட்டேனா, வாழ்வேனா மௌத்தா போய் திருவேனா, இந்த காரியத்தை செஞ்சதுக்கு பின்னால, அந்த காரியத்தை செஞ்சதுக்கு பின்னால எனக்கு ஆயுள் நீடிக்குமா, நான் அதுக்கு பின்னாலே கொஞ்ச காலம் வாழ்வேனா, எங்க உத்தரவாதம் எனக்கு இருக்குதா, அவங்களுக்கு இருக்குதா? யாருக்கும் இல்லை. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்களுக்கு வாழ்நாள் கிடைச்சிச்சு, ரைட். அடுத்தது தௌபாக்குரிய பாக்கியம் தௌஃபீக் கிடைக்குமா, அவங்களுக்கு கிடைச்சிச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட பின்னால அரசராக இருந்தது, பினான்ஸ் மினிஸ்டர் ஆகினதுக்கு பின்னால அங்க போயிட்டு தனது சகோதரத்தை மன்னிப்பு கேட்டாங்க, சொன்னாங்க தஸ்ரீபா அலைக்கும், நான் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டேன், நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு யார் சொன்னாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனது சகோதரரை பார்த்து சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு நேரடியாக போயிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிட்டுது. அதே மாதிரி பாப்பா கிட்ட சொன்னாங்க, யா அபானா இஸ்தக்ஃபிர் லனா துனூபனா, எங்களை பாவத்துக்கு நீங்க அல்லாஹ் கிட்ட செய்யுங்க, எங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்காக சரி இஸ்திக்ஃபார் செய்யறேன். அதுக்கு பின்னால் அவங்க அந்த சகோதரர் என்ன ஆகிட்டாங்க, தௌபாக்குரிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிட்டுது. எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நான் வாழ்ந்தாலும் அந்த பாவத்துக்கு எனக்கு தௌபா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா? இது யாருக்கு உத்தரவாதம் நீக்குது? யாருக்கு உத்தரவாதம் நீக்கா? யாருக்கும் உத்தரவாதம் இல்லை, யாருக்கும் உத்தரவாதம் இல்லை. மூணாவது, அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வானா? நான் தௌபா செஞ்சாலும் அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டானு யாருக்கும் சொல்ல தெரியா. அங்க அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்டுட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரருடைய விடயத்தில் அல்லாஹ் தஆலா நினைச்சிட்டான், குர்ஆன்ல பையா இருக்கிட்டு அவனோட தௌபாவை ஏற்றுக்கொண்டாச்சு. இப்ப நான் மிச்ச காலம் வாழ்ந்து அதுக்கு நான் தௌபா செஞ்சாலும் ஏன் தௌபா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளானா இல்லையா யாருக்கு தெரியும்? அல்லாஹ் சொல்ல யாருக்கு, இன்னமா தௌபத்து அலல்லதீன லில்லதீன يعملون السيئات, யாருக்கு மறதியின் காரணமாக வலைசதி தௌபத்து லில்லதீன يعملون السيئات حتى اذا حضر احدهم الموت قال اني تبت الان وللذين يموتون وهم كفار. தௌபா யாருக்கு பாக்கியம் இல்லை? ஒரு பாவத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டு செய்றாரு, தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சு போட்டு மௌத்தாகிற டைம் இப்ப நல்லா பிடிபட்டுட்டேன், எனக்கு இப்ப மௌத்து வந்து எக்ஸிடம் பட்டு இப்ப தெரியும் நான் இப்ப என்னது, எனக்கு இதுக்காக குறைக்கிறது கஷ்டம். இப்ப அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாளைக்கு கியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது சூரியன் கிழக்குல உதிச்ச சூரியன் எங்க உதிக்கும்? மேற்குல உதிக்கும். இப்ப பாப்பான்னு என்னது, அது இஸ்லாத்துல சொல்லப்பட்டதெல்லாம் உண்மைதான், மனுஷனுக்கு வழங்கிடும். இப்ப எல்லாம் உறுதியாகிடும். இப்ப அல்லாஹ் கிட்ட என்ன செய்வான், யா அல்லாஹ் இந்த பாவத்தை நீ மன்னிச்சிட்டு தௌபா செய்வான். அல்லாஹ் தௌபாவை சொல்ல மாட்டான், வாசலை மூடிடுவான். அப்ப யாருக்கு தௌபா? தவறின் காரணமாக. தவறின காரணம் என்னன்னா, உதாரணத்துக்கு இப்ப மனிதன் என்கிறவன் அவனுக்கு ரெண்டும் இருக்கு, ஆசைங்கிறது இருக்கு. இப்ப வாலிபம் என்று சொல்ல நேரத்தில் துடிப்பொண்டு இருக்கு, இவனுக்கு எல்லை மீறிட்டு ஆசை மீறிட்டு அவனுக்கு எந்த ஒண்ணு இப்ப வழங்கல்ல, குர்ஆன் ஹதீஸ் எந்த ஒண்ணும் ஞாபகத்துல வரையில, அதை தாண்டி அவன் செஞ்சுட்டான், அந்த பாவத்தை செஞ்சுட்டான். இப்ப அந்த மனிதன் அதுக்காக வேண்டிய தௌபாவை செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வான், அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வான். இப்ப அது அல்லாஹ் விருப்பத்தில் இருக்குது. தௌபா உண்மையான முறையில் இருக்குதா அல்லது பகிரங்க பகட்டுக்கு இருக்குதா, அந்த விஷயம் அது எங்களுக்கும் அல்லாஹ்க்கும் உள்ளது. அப்ப இது மாதிரியான செயற்பாட்டை எங்களுக்கு ஈடுபட இயலாது. நான் இந்த பாவத்தை செஞ்சு போட்டு நான் அதுக்கு பின்னால எது சுயநினைவோட நல்ல புத்தியெல்லாம் நல்லா வேலை செய்யுது. இப்போ ஸ்டேஜ் எல்லாம் நல்ல கணக்காக தான் இருக்குது, இது எல்லாம் மீற இல்லை. இந்த மாதிரியான டைம்ல அந்த பாவத்தை செஞ்சு போட்டு நான் அல்லாஹ் கிட்ட ஒரு தௌபா செஞ்சால் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு யாருக்கும் தெரியாது. எனவே அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செய்யலாம், ஈடுபட முடியாது. எனக்கு நல்லா புத்தி இருக்குது, வேலை செய்யுது, இந்த பாவம் தவறு வழங்குது, அதை நான் செஞ்சு போட்டு நான் திரும்ப தௌபா செஞ்சு
அசருக்கு போயிட்டு நாளைக்கு வார வெள்ளிக்கிழமைக்கு போயிட்டு அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு தேடிடுவோம், இது சரி வராது. அதே மாதிரி கனவுங்கிறது 3 விதமான கனவு இருக்கு. 3 விதமான கனவு இருக்குது. முதலாவது ஒரு மனிதன் காணக்கூடிய நல்ல கனவுகள். நல்ல கனவு, அந்த நல்ல கனவை எல்லார்கிட்டையும் சொல்ல இயலாது. நம்பிக்கையான ஆட்களுக்கிட்ட, எங்களுக்கு நலவ நாடக்கூடிய ஆட்களுக்கு தான் பற்றி என்ன செய்யணும், அந்த கனவை சொல்லணும். கனவுடைய ஒழுங்கு. கெட்ட கனவு கண்டா அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. கெட்ட கனவு கண்டா, இப்ப கெட்ட கனவு கண்டு எனக்கு முழிப்பு வந்துட்டு இடது பக்கம் திரும்பி லைட்டா என்னது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ரப்பி அஊது பிக மின் ஹமதாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி ஐ யஹ்துரூன் அப்படின்னு துஆ செஞ்சு இடது பக்கம் திரும்பி போய் ஊதிட்டு சைடை மாற்றி படுக்கணும். எந்த சைடில் படுக்க போகல இந்த கனவு வந்துச்சோ அந்த சைடை என்ன மாற்றி படுக்கணும். இப்படி நேருக்கு படுத்திருந்தா வலது பக்கமோ இடது பக்கமோ, இடது பக்கம் சாஞ்சிருந்தா வலது பக்கம், வலது பக்கம் சாஞ்சிருந்தா இடது பக்கம், இப்படி சைடை மாற்றி படுக்கணும். அந்த கனவை நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அது அந்த கனவை என்ன செய்ய மாட்டாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க. நாங்கள் சொல்லிட்டமா இருந்தால், அந்த கனவை நாங்கள் அடுத்த சொல்லிட்டமா இருந்தால் சில அந்த தீங்கு செய்யும் எங்களுக்கு பாதிக்க ஏற்பாடு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 3வது ஒரு கனவு ஒன்று இருக்கு. பகல் முழுக்க ஒரே யோசனை நான் இருக்கிறேன். பகல் முழுக்க ஒரு யோசனை எனக்கு வந்து கொண்டே இருக்கிறேன். ஒன்றை யோசனை பண்ணி கொண்டே இருக்கிறேன், ஒன்றை கழிச்சு கொண்டே இருக்கிறேன். அது நான் துகளுக்கு இப்ப என்ன செய்யும், அந்த கனவு அது மாதிரி ஒன்று வரும். அது கனவுல வராது. அது வந்து என்ன வராது, கனவுல வராது. ஏன், நாங்கள் அதிகமாக அந்த விஷயத்தை கலைச்சதால, அந்த விஷயத்தை அதிகமாக நாங்கள் யோசனை பண்ணதால அந்த கனவு அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை ஒன்று எங்களுக்கு என்ன செய்யுது, தூக்கத்தில் வருது. இது வந்து கனவு இல்லை. அப்போ கனவுங்கிறது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல கனவு நாங்கள் அன்றைக்கு பேசினது யோசனை பண்ணின ஒன்றும் இல்லை, நல்ல கனவு கொண்டு வருது. அப்போ அதை நாங்கள் நம்பிக்கையான நல்ல எங்களுக்கு நலவ நாடக்கூடிய ஆக்கள்கிட்ட மட்டும்தான் நாங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். அவங்க தான் என்ன செய்வாங்க, மாஷா அல்லா உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு என்ன செய்வாங்க, துவா செய்வாங்க. நான் இப்படி என்னது காபத்துள்ளால் இருந்துக்கிட்டு இப்படி கனவு கொண்டேன், அது அவங்களுக்கு அஜிரிய பாக்கியத்தை தரட்டும், உங்களுடைய பாக்கியத்தை தரட்டும் அப்படின்னு செய்வாங்க, துவா செய்வாங்க. நான் இப்படி எனக்கிட்ட அதிகமான செல்வம் இருக்க நான் கனவு கண்டேன், அது அவங்களுக்கு அந்த வழி தரட்டும் அப்படின்னு செய்வாங்க. நல்ல துவாக்கள் செய்வாங்க. அப்ப நல்ல கனவா இருந்தா நம்பிக்கையான எங்களுக்கு நலவு நாடக்கூடிய ஆட்கள்கிட்ட மட்டும் தான் சொல்லணும். கெட்ட கனவா இருந்தா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. பொறாமையின் காரணமாக எங்க போகுது, கொலைக்கு போய்த்து கொலையிலிருந்து மீண்டு பால் கணத்துல போடுறதுக்கு முடிவாகி இருக்குது. பால் கணத்துக்கு போடுறதுக்கு முடிவாகி இருக்குது. இப்ப என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு பிளேம் பண்ணின மாதிரியே அந்த பால் கணத்துல போட முன்னால சட்டையை கலட்டி, அவங்க விஸ்வசனம் போட்டிருந்த சட்டையை கலட்டி ஒரு சைட்டுக்கு வச்சுட்டு அவங்களை அப்படியே ஒரு பால் கணத்துல என்ன செய்யறாங்க, இறக்குறாங்க. இறக்கிட்டு ஒரு ஆட்டை அறுத்து அந்த ரத்தத்தை எடுத்து அப்படியே அந்த சட்டையில பூசி கொண்டு வராங்க. மாலையுடைய நேரத்தில் போனது காலையில, மாலையில திரும்பி வராங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அழுத நிலைமையில வராங்க. அழுத நிலைமையில வராங்க. அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் இந்த இடத்துல கவனிக்கணும், எவ்வளவுதான் பெரிய புத்திசாலியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் அநியாயத்திற்கு துணை போகக்கூடிய எல்லா விஷயத்திலையும் அந்த புத்திசாலி ஒரு தடயத்தை என்ன செய்வார், விட்டு விடுவார். அல்லாஹ் இப்படி ஆக்குவான். எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும், எப்படித்தான் 100க்கு 100 பிளேம் பண்ணினாலும் ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும் அவரை பிடிக்கிறதுக்கு. அல்லாஹ் கொடுக்கிற நியதி, அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய நியதி. எவ்வளவு பெரிய ஸ்மார்ட்டா இருந்தாலும் ஒரு விடயத்தின் மூலமாக என்ன செய்யலாம், அவர் மாற்றுவார். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஓனாய் பிடிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும், சட்டை கிழிஞ்சிருக்கும். சட்டை என்ன செஞ்சிருக்கும், பிஞ்சிருக்கும். சட்டை பிஞ்சிருக்கும். இவங்க கொண்டு வந்த சட்டை எப்படி, கிழியாத சட்டை. எப்படியா சட்டை, கிழியாத சட்டை. பாப்பா பார்த்த உடனே பாப்பா கொலைங்க. நபிமார்கள் புத்திசாலிகள். மகன்மார் என்ன செய்யல, இந்த இடத்துல நேரடியா தாக்கையில, நேரடியா தாக்கையில சொன்னாங்க, சவ்வலத்துக்கும் அன்சுக்கும் அம்ரா, உங்களோட மனசு ஏதோ ஒன்றை உங்களுக்கு அழகா காட்டிக்குது. அதான் என்ன, பாப்பா எங்களோட திருமணம், நாங்கள் இவரை நாடு கடத்திடுவோம். உங்களோட மனசு ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன செஞ்சுக்குது, அழகுபடுத்திக்குது. அதன் காரணமாகத்தான் நீங்க ஒரு செயலை செஞ்சு வந்திருக்கிறீங்க. ஃபஸபுருன் ஜமீல், ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகான பொறுமையாக பொறுமை காக்கிறேன். வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அல்லாஹ் எனக்கு உதவியார். இன்னைக்கு நாங்கள் மிச்சம் கவனிக்கணும்.
மிக முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னாங்க? பொய்ன்னு தெரியும், அடிச்சு கேட்க. அப்படித்தான் இருந்தாலும் மனசு நோகடிக்காமைக்கு என்ன செஞ்சாங்க? நீங்க செஞ்சிட்டீங்க, உங்களோட மனசு ஏதோ ஒன்று அழகா காட்டிக்குது. நான் இந்த இடத்துல அழகான பொறுமை காக்கிறேன். ஒரு மகனுக்கு என்ன நடந்துட்டே தெரியாது. உயிரோட இருக்கிறாரா அல்லது இல்லையா என்கிற செய்தியே தெரியாது. ஒரு உதாரணமா ஒரு புள்ள கடத்தப்பட்டிருக்கு. அந்த புள்ள கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுட்டாலும் ஒரு அளவுக்கு மனசு என்ன செய்யும்? கவலையோட இருந்துட்டு மனசு கொஞ்ச நாள் போக்கில் அப்படியே நினைக்கிறோம், அமைதியாகிடும். ஒரு புள்ள தூக்கப்பட்டிருக்குது, எந்த அட்ரஸுமே இல்லை. இந்த புள்ள உசிரோட ஈக்குது, இந்த பிள்ளைக்கு என்ன நடந்துச்சு என்கிற செய்தி தெரியாமைக்கு மனசுல என்ன செய்யும்? இருந்துகிட்டே இருக்கும், கவலை இருந்துகிட்டே இருக்கும். அந்த கவலையின் வெளிப்பாடுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் கிட்ட மட்டும் தனது கவலையை முறைப்பட்டாங்க. மகான்களை குறைசல்ல இல்ல, ஏசையில அடிக்கையில அல்லாஹ் கிட்ட பொறுப்பை சாட்டினாங்க. அழுதாங்க அதிகமாக. அழுது 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 எந்த அளவுக்கு உண்டா? கண் ரெண்டும் குருடாகிட்டு. அப்ப எவ்வளவு அழுதிருப்பாங்க? கண் ரெண்டும் குருடாகிற அளவுக்கு அழுதுறண்டா எவ்வளவு அழுதிருப்பாங்க? இந்த இடத்துல இந்த அழகான பொறுமை. அல்லாஹ் தஆலா சில வாசகங்களை பயன்படுத்துறான் குர்ஆன்ல. ஃபஸபுருன் ஜமீல் ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா. அதே மாதிரி ஃபஸ்பஹி சஃப்ஹல் ஜமீல், ஃபஸ்பஹி சஃப்ஹல் ஜமீல். அதே மாதிரி வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா. இது நாம கவனிக்கணும். அழகான பொறுமண்டா என்ன? அதை யாருக்கிட்டையும் சொல்லி இருக்காமைக்கு அந்த விஷயத்தை அல்லாஹ்வோட மட்டும் முறையிட்டு, அந்த கவலையை அல்லாஹ் கிட்ட மட்டும் முறையிடுறது, வேற யாருக்கிட்டையுமே சொல்றதில்லை. இதுக்காக பேர் அழகான பொறுமை. சங்கலப்பட்டு கொண்டு அப்படின்னு இல்லாமைக்கு அந்த விஷயத்தை அல்லாஹ் கிட்ட முறைப்பாடு செஞ்சுட்டு நாங்க பொறுமையா இருந்துடுறது. இது அழகான பொறுமை. அதே மாதிரி இன்னொரு அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்கள் அவர்களை அழகான வெறுப்பாக வெறுத்து விடுங்கள். ஒரு மனிதன் சொல்ல தாங்க முடியவில்லை, சரியான பிரச்சனை, நான் எப்படித்தான் நல்லா போனாலும் அவர் என்னோட என்ன செய்யறாரு? மோசமாக நடந்துட்டு வாராரா இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்றான்? அவங்கள அழகான வெறுப்பாக வருங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க அவங்கள அடுத்த மகள்கிட்ட கிட்ட பேசி கதைச்சி இவர் அப்படி இவர் குறையெல்லாம் அங்க கொட்டி தீர்த்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்க போக்குள்ள நடந்தது என்னது நல்ல விஷயங்கள் என்னது, அதே மாதிரி செஞ்ச 2 பேரும் சேர்ந்த விஷயங்கள் இதெல்லாத்தையுமே என்ன செய்யற இங்க வைத்து கொட்டுறது. வெறுப்பாகிட்டது. இது இல்லை அழகான வெறுப்பு. ஒரு மனிதன் எனக்கு பிடிக்கலையா, அவன் நடவடிக்கை எனக்கு பிடிக்கலையா, நான் அவரை என்ன செய்யணும்? அழகான வெறுப்பாக இருக்குன்னு அர்த்தம். சலாம் சொல்றது ஹால் அஹ்வால் கேட்கறது, சலாம் சொல்றது அவர் நிலைமைய கேட்கறது. உழுந்துட்டார் எந்த கண்ணுக்கு முன்னுக்குன்னா வேற யாருமே இல்லை உதவி செய்யறதுக்கு, நான் அந்த நேரத்தை போய் உதவி செய்யறது, இதெல்லாம் செய்யணும். ஆனால் வெறுப்பது சேர்ந்து போறது, மிச்சம் ஓவரா ஒட்டிட்டு இதுக்கு முன்னுக்கு போன மாதிரி போற இல்லை வழி சொன்னது. இதுதான் அழகான வெறுப்பு. இஸ்லாம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். நாங்க போன கிழமையும் பார்த்தோம், மிருகத்தோடையும் நல்ல முறையில் நடத்த சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்ப எங்க எங்களுக்கு எப்படி வழிகாட்டுது? ஒரு மனிதன் மீது வெறுப்பா இருந்தாலும் அவன் குறை நீ கோழி மாதிரி கொக்கரிச்சு என்ன செய்யாது, போகாத. அடுத்த கண்ட மனசுலையும் அவனை பற்றிய கெட்டெண்ணத்தை நெஞ்ச ஊட்டாத. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான வார்த்தை. அதே மாதிரி குர்ஆன் சொல்லுது, ஃபஸ்பஹி சஃப்ஹல் ஜமீல், அழகான மன்னிப்பாக மன்னிச்சிடுங்க. அழகான மன்னிப்பாக மன்னிச்சிடுங்க. ஒரு மனிதன் அவன் செஞ்ச தவற உணர்ந்து என்கிட்ட வந்து கேட்கிறாரு, என் மூலமா அப்படி நடந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க. இப்ப நீங்க என்ன செய்யுங்க? நல்லா ஏசி போட்டு அடிச்சு போட்டு மன்னிக்கிறது இல்லை. அவடத்துல என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அவர் மன்னிக்கணும், அந்த விஷயத்தை மறந்துடணும். அதுக்கு தன்னுடைய தவற உணர்ந்து வந்து கேட்கிறாரு, என்ன மன்னிச்சு நீங்க என் மூலமா அப்படி நடந்துட்டுது, இப்ப நான் என்ன செய்யணும்? அவருக்கு மன்னிப்பு கொடுக்கணும். அப்ப இந்த 3 விஷயமும் அல்லாஹ் என்ன சொல்றான்? அழகான மன்னிப்பு, அழகான வெறுப்பு, அழகான என்னது பொறுமை. அழகான பொறுமை, அழகான மன்னிப்பு, அழகான வெறுப்பு. இந்த அழகு இருக்கணும், உபகாரம் இருக்கணும். 3 நாளைக்கு மேல பேசாம இருந்தா அவருக்கு சொர்க்கம் போறதுக்கு கேளா. ஒரு சகோதரனை எவ்வளவு பெரிய கோபம் இருந்தாலும் என்ன செய்யலாம்? வெறுப்பு அவரை கொடுத்தா பச்சைக்கு தின்ற அளவுக்கு, இந்த அளவுக்கு வெறுப்பு என்ன செய்ய மாட்டாரு, காட்ட மாட்டார். அந்த வெறுப்பு என்ன செய்யும்? குறையும். இவர் ஒரு முஸ்லீம், இஸ்லாம் என்ன செஞ்சிருக்குது? எல்லாத்துக்கும் அழகான வழியை காட்டியிருக்குது. ரைட், நீங்க என்ன செய்யுங்க? அவரோட சலாம் சொல்லுங்க, அவர் சலாம் தான் பதில் சொல்லுங்க. ஆனா நீங்க இதுக்கு முன்னுக்கு ஒட்டின மாதிரி ஒட்ட வேணாம், அவ்வளவுதான். எவ்வளவு அழகான வழியை காட்டி தந்திருக்குது. அப்ப இந்த இடத்துல என்ன சொன்னாங்க?
அல்லாஹ் கிட்ட என்ன வைக்கிறாங்க? இன்னமா அஷ்கு பக்தி வஹுஸ்னி இலல்லாஹ். ஏண்ட முழு கவலையை நான் முறையிடுவது அல்லாஹ் கிட்ட மட்டும்தான். ஏன் மக்கள்கிட்ட செல்றதுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. இதுக்குரிய இந்த பிரச்சனை எனக்குரிய மகன் எனக்கிட்ட வந்து கிடைக்கக்கூடிய விடயத்தை பொருட்படுத்தக்கூடியவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். வேற யாராலையும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எனவே நான் அல்லாஹ் கிட்ட சொல்கிறேன், அல்லாஹ் கிட்ட முறையிடுகிறேன். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? கைவிட மாட்டான். வல்லாஹுல் முஸ்தஆன். அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய போதுமானவன். இதுக்கு நாங்களும் என்ன செய்யணும்? படிப்படியாக எடுக்கணும். இப்ப பாருங்க, ஒரு நபி மகன் எவ்வளவு பெரிய சோதனை, தன்னுடைய மகன் காண இல்லை, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அப்ப நாங்க இந்த இடத்துல யோசிக்கிறோம் என்னது, நாங்க சில நேரம் 5 நேரம் பள்ளிக்கு வந்துட்டு ஒரு கிழமை தொழுகிறோம், 40 நாள் தொழுகிறோம், 2 மாசம் தொழுகிறோம், ஒரு பிரச்சனை ஒன்று வருது. இப்ப எங்கட வாயில் என்ன வருது? நான் எவ்வளவு நல்ல நான் ஆகிக்கிறேன், தொழுகிறேன், அல்லாஹ் என் மீது என்ன செய்யறாங்க இல்லை, இறக்கம் காட்டுறாங்க இல்லை, எனக்கு அந்த சோதனை அப்படின்னு மனசு சில நேரம் என்ன செய்யும். ஆனா இன்னைக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இது மட்டும் இல்லை பிரச்சனை, இந்த ஒரு பிரச்சனை. அதுக்கு பின்னால் மகன் மிக காலம் 15-20 வருஷம் காணாம போயிட்டு அழுது கண் பார்வையில் போயிட்டு. அப்ப எவ்வளவுக்கு வேதனை, அது கஷ்டம், மனக்கவலை. அப்போ அல்லாஹ் தான், அல்லாஹ் விடிவை தருவான், அல்லாஹ் எனக்கு விடிவை தருவான் நம்பிக்கை. அதுக்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி. இது எப்படிப்பட்ட பிரச்சனை? சின்ன வயசுல குடும்பத்தை உம்மாவும் இல்லை பாப்பாவும் இல்லை. இப்ப சின்ன வயசுல பாப்பாவும் இல்லை. அது எங்க? பால் கணத்துல. எங்க? பால் கணத்துல. அது சொந்த சகோதரன்மார் கண்ணுக்கு முன்னுக்கு சட்டையை கலட்டி கணத்துல இறக்கி. எவ்வளவு பெரிய மனக்கவலை இருந்திருக்கும், ஒரு பாதிப்பு இது. அப்படி இருந்தும் நபிமார்களுடைய உள்ளம் அல்லாஹுவைத்தான் நம்பி இருந்துச்சு. இந்த நம்பிக்கையை நானும் கொண்டு வரணும். எங்ககிட்டையும் இல்லை, நம்மகிட்டையும் இல்லை. நாம என்ன செய்யணும்? இந்த நம்பிக்கை தான் செய்யணும், கொண்டு வரணும். இந்த உறுதியான நம்பிக்கையை கொண்டு வந்தா அல்லாஹ் தஆலா நிச்சயமாக என்ன செய்வான்? எங்களுக்கு வாழ்வுல விடிவை தருவான். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன். நிச்சயமாக கஷ்டத்தோட சேர்ந்து என்ன இருக்கு? ஒரு விடிவு காலம் ஒன்று இருக்கு. அல்லாஹ் எப்பவுமே கஷ்டத்தை தர மாட்டான். அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். இந்த மனிதன் பொறுமையாக இருக்கிறானா, என்ன நம்புறானா, என்ன நம்புறானா, நான் அவனுக்கு என்ன செய்வேன்? விடிவு காலத்தை கொடுப்பேன். பாருங்க, இப்ப சிரியால இருந்து இப்ப எங்க போறாங்க? நாடு கடத்த போறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ப பால் கணத்து, அந்த போடப்பட்ட பால் கணத்துட்டால மிஸ்ருக்கு செல்லக்கூடிய ஒரு பிரான கோஷ்டி ஒன்று வருகிறது. அவங்களுக்கு தண்ணி தேவைப்படுது. ஒரு ஆள் அனுப்புறாங்க, போயிட்டு வாலியை போட்டு பார்க்க தண்ணி இல்லை. பார்த்தா உள்ளுக்கு ஒரு அழகான சிறுவன், இந்த வாலியை எடுத்து அப்படியே தூக்குறாங்க. அதுக்கு பின்னால அந்த சகோதரர்கள் இருக்க போக்களே, அந்த சகோதரர்மார்கள் அவங்களை என்ன செஞ்சாங்க? அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அந்த பிரான கோஷ்டி இருக்கிறாங்க. பாப்பா கிட்ட வாரத்துக்கு முன்னுக்கு அந்த டைம்லயே ஒரு பிரான கோஷ்டி வருது, அவங்களை வெளியே இருக்குது. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சகோதரர்மார் பிடிச்சி வச்சு கொள்றாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? விற்க போறாங்க சகோதரர்மார். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான்? 3 விதமான பண்பை சொல்றான். எப்படி வித்தாங்க? வஷரவுஹு பிஸமனின் பக்ஸின் தராஹிம மஅதுதா வகானு ஃபீஹி மினல் ஸாலிஹீன். எண்ணக்கூடிய அற்பமான திரகங்களுக்கு வித்தாங்க. அழகான ஒரு சிறுவனை விற்கிறதா இருந்தா எவ்வளவுக்கு? 2 லட்சத்துக்கு விற்கலாம். வச்சுக்கொள்ளுமே. இவங்க வித்தது எவ்வளவு? 10,000 ரூபாய்க்கு. எப்படி வித்தாங்க? 10,000 ரூபாய்க்கு. அதுவும் எப்படி? சும்மா கையால் எண்ணி பார்த்து அவசரமா எண்ணிக்கை 10 ரூபா என்னது 100 ரூபான்றது 10 ரூபாய் இருந்தா 2 லட்சம். அதே 10 ரூபாய் 1000 ரூபாய் இருந்தா என்ன கஷ்டம். அப்ப அவ்வளவு கூலி இன்னொரு துறைக்கு விற்றாங்க. அவங்களுக்கு விற்க வேண்டிய தேவையே இல்லை. உதாரணமா நாங்க சொல்லுவோமே, நஷ்டத்துக்கு விற்கிறது. நேற்று வாங்கின ஐபோன் இன்றைக்கு 10,000 ரூபாய்க்கு 2 லட்சத்துக்கு வாங்கின இன்றைக்கு 1 லட்சத்துக்கு விற்கிற மாதிரி. எந்த தேவைப்பாடும் உங்களுக்கு விற்கல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிலத்தை விட்டு போய்க்கிறோம் என்கிற நோக்கத்துக்காக நினைஞ்சிட்டாங்க, வித்துட்டாங்க. பாருங்க அல்லாஹ் தஆலாவுடைய கவனிப்பு எப்படி இருக்கு. இந்த பிரயாண கோஷ்டி எடுத்துட்டு போகுது. அங்க மிஸ்ர்ல இருக்கக்கூடிய பினான்சியல் மினிஸ்டர் அசீது மிஸ்ர், குர்ஆனுடைய வாசகம் அப்படித்தான் வரும். அசீஸ் மினிஸ்டருக்கு நினைச்சாங்க, பொருளாதார அமைச்சருக்கு அந்த புள்ளையை விற்கிறாங்க. அவர் வாங்குறாரு. வாங்கிட்டு போயிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? மனைவியை பார்த்து, அக்ரிமி மஸ்வா, நீங்க இவங்களோட நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகு எப்படின்னா, இந்த உலகத்துல அறவாசி அழகு அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அழகு, அவ்வளவு அழகான நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த உலகத்துல
அனைத்து மக்களையும் வச்சு பார்த்தா அரவாசி மக்களுடைய அழகு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு. இந்த அழகின் காரணமாக இந்த வாங்கிட்டு போன அந்த அடிமையை கூட அடிமையாக பயன்படுத்த அந்த அரசருக்கு என்ன வரல, மனசு வரல. அந்த சின்ன பிள்ளைய, அந்த அழகான பிள்ளைய ஒரு அடிமையாக வழிநடத்துறதுக்கு கூட மனசு வரல. என்ன சொன்னாங்க தெரியுமா? இவங்களோட கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். மனைவியை பார்த்து எங்க போயிட்டு வளருது? பால் கணத்துல எங்க போகுது? இப்ப அரச மாளிகைக்கு போகுது, அமைச்சர் வீட்டுக்கு போகுது. இந்த இடத்துல நாங்க பார்க்கணும், அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கும் சில நேரம் எல்லாமே பிரச்சனை மாதிரி இருக்கும். நேற்று ஒரு பிரச்சனை, அது முடிஞ்சு இந்த அன்றைக்கு ஒரு பிரச்சனை, அது நாளைக்கு அந்த ஒரு பிரச்சனை, இப்படி பிரச்சனை பிரச்சனை மாதிரியே இருக்கும். இந்த டைம்ல நாங்க மனசு விடாமைக்கு அன்றைக்கும் தொழுகிறேன், இன்றைக்கும் தொழுகிறேன், அன்றைக்கும் துவா கேட்கிறேன், இன்றைக்கும் துவா கேட்கிறேன், இப்படிட்டு அல்லாஹ்வோட செய்ய வேண்டிய விஷயங்கள் எந்த விதமான குளறுபடி செய்யாமைக்கு, நம்பிக்கைக்கு மாற்றமான வார்த்தையை பேசாமைக்கு அல்லாஹ் எல்லாருக்கும் உதவி செய்யறான். அவன் தொழுறானே இல்லை, அவன் நல்லா இருக்கிறான், எனக்கு அந்த நோய் வரணும், எனக்கு அந்த பிரச்சனை வரணும், இப்படியெல்லாம் அல்லாஹ்வோட ரஹ்மத்தின் மீது உள்ள அந்த நம்பிக்கையை செய்வான், சைத்தான் இல்லாமலாக்க பார்ப்பான். அதனால் அப்படியே இருக்கணும். அப்படியே இருந்துட்டு போற நேரம் ஒரு வாசல் திறக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். அவர் இருந்த மாதிரி தான் இருப்பார். நான் அவரை விட 10 மடங்கு பேசிடுவேன். இது எல்லாத்துக்கும் மெயின் நம்பிக்கை. உள்ளம் சரியாயிக்கணும், உள்ளம் சரியாயிக்கணும். நான் யாருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் தொழுகிறதா இருந்தால் அது எனக்கு தான். லக்கும் அமாலுக்கும், நீங்க செய்யக்கூடிய அமல் அல்லாஹ் சொல்றான், அது எனக்கு இல்லை. யாருக்கு? உங்களுக்கு தான். அது எங்களுக்கு நீங்க என்னது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அல்லாஹ்வை நிராகரிச்சாலும் அல்லாஹ்க்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அல்லாஹ்க்கு எந்த விதமான மாற்றத்தையும் அது என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஏன் முஸ்லிம்களே, மூமின்களே, நீங்க தொலாட்டி, நீங்க பல வருஷமா இந்த உமாப்பாக்கு முஸ்லிமான பிள்ளையா பிறந்து 40-50 வருஷம் நீங்க தொலைல, நீங்க மறுக்கிறீங்க, எனக்கு வணக்கம் செய்யறதுக்கு உங்களோட தலையை கொண்டு வச்சு வைக்கிறதுக்கு மறுக்கிறீங்க, பரவாயில்ல. நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? நேற்று சாராயம் குடிச்சிட்டு இருந்தானே, நேற்று சாராயம் குடிச்சிட்டு இருந்தானே, நேற்று விபச்சாரம் செஞ்சு கொண்டிருந்தானே, நேற்று என்னது கள்ள கோஷ்டிக்கு தலைவனா இருந்தானே, அவனை என்ன செய்ய போறேன்? என்ன சுஜூது செய்யறதுக்கு ஆக போறேன். நீ போ, நீ போ. நான் இப்ப என்ன செய்ய போறேன்? கள்ள கோஷ்டிக்கு தலைவனா இருந்தவன் என்ன செய்ய போறேன்? இரக்கம் இல்லாம கொலை செஞ்சவன், இரக்கம் இல்லாமைக்கு சொத்தை அபகரிச்சவன், அவன் இப்ப என்ன செய்ய போறேன்? என்ன வணங்குறதுக்கு தேர்ந்தெடுக்க போறேன். அவர் இப்ப என்ன செய்யறாரு? இஸ்லாத்துக்கு வாராரு, பச்சை குத்தி வைக்கிறாரு, பேய்த்து பச்சை இஸ்லாத்துல கூடாதுன்னு கேட்கிறாரு, நெருப்ப வைக்கிறாரு, கரண்ட வைக்கிறாரு, வருத்தம் அழிக்கிறாரு. நாங்க மாலை, தங்க மாலை, சிலாக்க தங்கையும் தங்கமும் போடுறாங்க, சிலாக்க தங்க மோதிரம். அவர் என்ன செய்யறாரு? நேற்று கள்ள கொஸ்டியா இருந்தவர் பேய்த்து பச்சை குத்தி நடத்த கரண்ட் பிடிக்கிறாரு. அவ்வளவு வலி. ஏன்? அல்ல செத்தானே, நீ உனக்கு தகுதி இந்த இல்லையா, நீ என்ன தொலைலையா, நான் இப்ப என்ன செய்ய போறேன்? நீ போ, நீ எனக்கு தேவையில்லை. உன்னை நான் பிடிக்கிற மாதிரி பிடிப்பேன், நான் உன்னை பிடிக்கிற மாதிரி பிடிப்பேன். எத்தபதில் கௌமன் கைரக்கும், உங்களை நான் விட்டு போட்டு என்ன செய்ய போறேன்? வேறொரு கோஷ்டியை கொண்டு வரப்போறேன், வேறொரு பாட்டியை கொண்டு வரப்போறேன். நீ உனக்கு தொலை மனம் இல்லையா, உனக்கு தொலை மனம் இல்லை, நீ உனக்கு என்னது என்ன செய்யணும்? உலக லாபம் இருக்க போக்குல எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போறாய், உலக லாபம் இருக்க போக்குல எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போறாய். பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி வாசலுக்கு வர உனக்கு மனம் இல்லையா? நான் என்ன செய்ய போறேன்? என்ன மறுத்து கொண்டிருந்த, என்ன மறுத்து கொண்டிருந்த, அல்லாஹ்க்கு ஏசி கொண்டிருந்த, குர்ஆன கேவலமா நினைச்சு கொண்டிருந்த மனிதன் என்ன செய்ய போறான்? அல்லாஹ் தஆலா அழகா திருத்த போறான். அவரு என்ன செய்யறாரு? அதை புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு பின்னால வாராரு பள்ளி வாசலுக்கு, செய்தியை கேட்கிறாரு. பச்சை குத்துறது இஸ்லாத்துல கூடாது. என்ன செய்யறாரு? போய் கையை கொடுக்கிறாரு, என்னது காலை கொடுக்கிறாரு, முதுக கொடுக்கிறாரு. எதுக்கு? திரண்டு பிடிக்கிறதுக்கு. திரண்டு பிடிச்சி அந்த பச்சையை அவர் இல்லாமல் ஆக்குறார். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பின்னால் அவர் என்ன செய்யறாரு? தாடியை அழகா வைக்கிறாரு, மீசையை கத்தரிக்கிறாரு, எப்படி முடி வைக்கணும் அப்படி முடி வைக்கிறாரு, எப்படி உடுக்கணும் அப்படி உடுக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். இந்த முஸ்லிம் என்னது தொட்டு தொட்டு பலகாலம் உம்மா அப்பாவுக்கு முஸ்லிமா பிறந்த புள்ள, 50 வயசு, முடியெல்லாம் பழுத்து, இவர் இப்பவும் தெரியாமைக்கு சாராயம் குடிக்கிற, தெரியாமைக்கு வேற வேற விஷயத்துல ஈடுபடுற. இவர் என்ன செய்யறாரு? பகிரங்கமா அன்றைக்கு ரவுடியா திரிஞ்சவர் இன்றைக்கு பார்க்க போக்கல. சுபஹானல்லாஹ். மனம் மாறுது எங்களுக்கு. அடிச்சு பாருங்க யூடியூப்ல,
இஸ்லாத்துக்கு வந்த ஆட்கள் நிலைமையை பாருங்க. எப்படியான இன்றைக்கு என்ன இடம் மறந்து போயிட்டு யூரோப் கண்ட்ரியில பிரியாண கோஷ்டிக்கு தலைவர், எத்தனையோ கொலை செஞ்சவர், எத்தனையோ வழிப்பறி கொள்ளை செஞ்சவர், முஸ்லிமாக ஹோட்டல் செய்யறாரு, வைட்டர் வேலை அவரே செய்யறாரு, இஸ்லாத்தோட வாழ்றாரு, பாக்குறதுக்கே பசந்து. அல்லாஹ் உழைச்சி சாப்பிட சொல்லிக்காரு, உழைச்சி சாப்பிடுறாரு. இதெல்லாம் எங்களுக்கு படிப்பின. குருவான தரக்கோவை நினைச்சு ஒரு குருவான விட்டுறாரு, இல்ல போறாரு. அந்த பெரிய வயசுல போயிட்டு குருவான போயிட்டு படிக்கிறாரு. குர்ஆன் படிச்சு கொடுக்கக்கூடிய ஹல்காக்களுக்கு போறாரு. போயிட்டு ஓதுறாரு. அலிஃப் பா தா சா ஜீம் ஹா ஹா. நாங்க எங்க இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்லிட்டான், உனக்கு மனம் இல்லையா, உனக்கு சுஜூத் செய்ய மனம் இல்லையா, நீ போ, உன்னை விட்டாச்சு, உன்னை நான் பிடிக்கிற மாதிரி பிடிப்பேன். இப்ப எனக்கு வந்திருக்கிறாரு, நேற்று எனக்கு ஏசினவர், கடவுளே இல்லைன்னு சொன்னவர், இன்னைக்கு வந்து பள்ளி வாசல்ல 17 விடுத்தம் கட்டாயமான சுஜூத தலையை கொண்டு எனக்கு வைக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் யோசிக்கணும், நாங்கள் எங்க இருக்கிறோம்? முஸ்லிம் என்று ஒரு அடையாளத்தை வச்சு மட்டும் வச்சு இருக்கிறோம். இஸ்லாம் ஏன் சொல்ல சொல்லிக்குது? ஏன் நல்ல மக்கள் உண்மையை பேச சொல்லிக்குது? ஏன் துப்புரவா செய்ய சொல்லிக்குது? நாங்கள் இதெல்லாம் யோசிக்கிறோமா? ஏன் அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது? இதெல்லாம் நாங்கள் யோசிக்கிறோமா? ஒன்றும் யோசனை இல்லை எங்களுக்கு. நாங்கள் ஏதோ ஒன்றை நோக்கி போகிறோம். நாங்கள் நோக்கி போகிறது நிரந்தரம் இல்லை. நாங்கள் எதை நோக்கி போகிறோமோ அது நிரந்தரம் இல்லை. ஒரு நரம்பு சுழிச்சால் போதும், ஒரு நரம்பு சுழிச்சா போதும், என்னுடைய அழகு, நான் இருந்த கம்பீரம், நான் அடித்த பெருமை தலகில மாறிடும். நல்லா நீட்டி வச்சிருந்த அழகான வாய் கோணிடும். அழகாக வச்சிருந்த வாய் கோணிடும். தைரியமா என்னது நெஞ்ச முன் நிமித்திட்டு போன கையும் ஒரு காலும் அதை தூக்கல. இப்ப எத்தனையோ கிளிய தூக்கி தூக்கி வச்சிக்கிற மாதிரி இப்படித்தான் தூக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க ஒவ்வொன்றும் யோசிக்கணும். மூத்திரம் வருது இல்ல, மூத்திரத்துக்கு குத்துவாங்க பட்டைய. மலம் வருது இல்ல, வயிற்றுல போடுவாங்க மொட்டைய. நாங்க இன்றைக்கு சும்மா யோசனை பண்ணி பாருங்க. நாங்க இன்றைக்கு சிறுநீர் கழிக்கிறோம். எனக்கு இப்ப மூத்திரம் சிறுநீர் கழிக்க தேவை வந்தாலும் சிறுநீர் வராது வெளியே. எது வரைக்கும்? பைத்து குந்தும் வரைக்கும். அது வரைக்கும் வச்சுட்டு யாரு? உடலமைப்பு ரத்தத்தை தந்திக்கிறான் அல்லாஹ் தஆலா. எனக்கு சுத்திகரிக்கிறான். கழிவர் சிறுநீர் வழியாக மலம் வழியாக போக்குறான். ஆரோக்கியத்தை தந்திக்கிறான். நான் யோசிக்கிறேனா? இல்ல. திடீர்னு குடிப்போம், ஒரு குடி ஒன்று காலில் வழி வரும், முதுகுல வழி வரும், இப்ப ஆசை வரும், சொல்லணும் சொல்லையலா, சுஜித வைக்கலா. நீ இதுவரைக்கும் தலையை கொண்டு வைக்கல பணிய, இப்ப உனக்கு துணியலா, வரையலா, தலையை வைக்கலா. அல்லாஹ் மாற்றுவான். நாங்க ஒவ்வொன்றையும் யோசிக்கணும். நாங்க எங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த 15 நாளைக்கு நாட்டில் 68 ஆக்சிடென்ட், 45 பேர் அவுட் 15 நாள்ல. நாங்க இருக்கிறோம், பிரயாணம் போறோம், நாட்டை விட்டு நாடு போறோம், இருக்கிறோம். எங்க சொந்த நாட்டுக்கு என்னது கஷ்டமான பயங்கரமான மிஷின்ல நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். பயங்கரமான மிஷின்ல நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்க நிலைமை எங்க இருக்குது? நான் எந்த அடிப்படையில் நான் எந்த கேரண்டியோட வாழ்றேன்? நான் எந்த கேரண்டியோட வாழ்றேன் யோசிக்கணும். பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் எப்படி பொறுமையாக இருந்தாங்க. யாருக்கு நம்பிக்கை வச்சிருந்தாங்க? அல்லாஹ்வின் மீது. இந்த முடியாத சம்பவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பல மான சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைக்கு ஆளாகினாங்க. பின்னால பார்க்கலாம், பின்னால வரும். அப்ப கூட அந்த இடத்துல குடி கொடுக்காமைக்கு அந்த பெண்ணுக்கு இணங்கி இருந்தால் தன்னுடைய ஆசை நிறைவேறிடும். அரச மாளிகையில ராஜமாரி வாழையிடும். அப்படி இருந்து என்ன சொன்னாங்க? நான் அந்த செயலை செய்ய மாட்டேன். என்ன காரணம்? என்னுடைய இந்த எஜமான் என்ன சின்ன பிள்ளையில வந்திருந்தா என்ன செஞ்சு அடிமையா பயன்படுத்தலும். என்ன அவர் அழகான முறையை கவனிச்சாரு. நன்றி உணர்வு. என்னது? நன்றி உணர்வோடு நடந்தாரு. தலை போனாலும் பிரச்சனை இல்லை, சிறைக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, நான் சிறைக்கு போறேன் அப்படின்னு சிறை வாசலுக்கு போனாங்க. பல வருட காலம் சிறை உள்ளுக்கு. அப்படி வந்து என்ன செஞ்சாங்க? நம்பிக்கையை உடைய அல்லாஹ் எனக்கு போதுமானவன்.